என்னதான் அண்ணன் மேல கோவம் இருந்தாலும் அவ்வளவு பேசினதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தாம்மா. உங்க அப்பா என்னைக்கிட்டயா அளவா பேசியிருக்காரு. நான் யோசிக்கிறது அவர் பேசினத பத்தி இல்ல, செந்திலுக்கும் ராஜிக்கும் நடந்த வாக்குவாதத்தை பத்தி தாண்டி. மா, செந்தில் அண்ணனுக்கும் ராஜி அன்னைக்கும் வாக்குவாதம் நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல. நானும் தான் யோசிக்கல. ஆனா நடந்த சண்டை அப்படியே முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா? முடியாதுடி. என் புருஷனை பத்தி எப்படி பேசலான்னு மீனா கிட்ட ராஜி பேச மாட்டா. மீனாவும் என் புருஷன் கிட்ட நீ எப்படி அப்படி பேசலான்னு அவளும் பேச மாட்டா. அவங்க அப்படியெல்லாம் பேசாம இருக்க மாட்டாமா. இல்லடி, உனக்கு இதெல்லாம் புரியாது. எனக்கு தான் தெரியும். பொண்ணுங்க அவங்கள விட புருஷனை பத்தி தான் நிறைய யோசிப்பாங்க. புருஷனுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த வீட்ல மாமியார் மருமக பிரச்சனை எல்லாம் வராது. அதே மாதிரி மருமகளுங்களுக்குள்ளயும் பிரச்சனை வராதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பொய் ஆகுற மாதிரி இன்னைக்கு 2 சம்பவம் நடந்துருச்சேடி. மா விடுமா, பாத்துக்கலாம். எனக்கு ஒண்ணு புரியலடி. ஏன்டி இந்த வீட்ல அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருக்கு? நான் ஏதாவது கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுட்டு செய்யாம போயிட்டேனா? இப்படி பார்த்தா எதுவும் இல்லையே. நான் அப்படி மறக்கிற ஆளும் இல்லையேடி. அத்தை, நான் ஏதாவது பண்ணணுமா? இல்ல, இன்னைக்கு எல்லா வேலையும் நாங்களே பண்ணிட்டோம். சரி, கொல்லப்புறத்துல துணி காய போட்டிருக்கேன். அதை மாத்திரம் எடுத்து மடிச்சு வச்சிடுறியா? சரிங்க அத்தை, எடுத்து மடிச்சு வச்சிரு. அக்கா சாரிக்கா. எதுக்கு ராஜி சாரி? நான் மாமா கிட்ட கோவமா பேசினதுக்கு. மாமா கிட்ட கோவமா பேசணும்லாம் யோசிச்சதே இல்லக்கா. சடனா அவரு கதிரை பத்தி பேசினதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. எப்படியும் கதிர் பதில் பேச மாட்டான், அதனாலதான் நான் பேசிட்டேன். இருந்தாலும் அவ்வளவு கோவமாலாம் நான் பேசிருக்க கூடாது. சாரிக்கா. பரவாயில்ல ராஜி, வெறுமே வேணும்னு கதிர் பேரை இழுக்கல ராஜி. அவரு ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. வேலை போன டென்ஷன், வீட்ல எல்லாரும் அத பத்தியே பேசுற டென்ஷன். அவர்கிட்ட பணம் கேட்டது எல்லாத்தையும் யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம கதிர் மேல காட்டிட்டாரு. அவர் அப்படி பேசினது தப்புதான். நீ அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்க வேணாம். சாரி. நடந்த சண்டைய காரணமா வச்சு நீங்க என் கூட பேசாம இருந்துட மாட்டீங்கல்ல? உன் கூட நான் எப்படி பேசாம இருப்பேன்? அதெல்லாம் கண்டிப்பா பேசுவேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. அக்கா, காய போட்ட துணியெல்லாம் எடுக்கணும், வரீங்களா? நம்ம போலாம். ஒரு நிமிஷம் அத்தை, இங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ஆஹா, இல்ல இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அப்பவா போலாம். வரேன். இன்னமும் 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு பயந்த பாரு, எம்பிட்டு ஒத்துமையா இருக்காங்க. இல்லடி, இருந்தாலும் ஒரு படபடப்பா இருந்தது. இப்படியே நல்லா இருக்கட்டும்டி. ஐயோ கடவுளே, என் கண்ணே பற்றும். பா சுச்சு, கண்ணு படக்கூடாது.